This video is sponsored by SPO Digital Marketing. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், மேல் ஃபீமேல் நீங்கள் யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதுமானது. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சின்ன கிளாஸ் படிக்கிற பசங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போது டைம் வச்சு சம்ஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போது டைம் பார்க்குறதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. இப்போ டிஜிட்டல் கிளாக் வந்துட்டனால எல்லா குழந்தையும் கையில் டிஜிட்டல் வாட்ச் பார்த்து தான் டைம் சொல்கிறாங்க. அதை விட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மல் கிளாக்கில் வந்து யூஸ் பண்ணி எப்படி டைம் குழந்தைங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர்றது அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் வாட்சில் இருக்கக்கூடிய முள்ளில் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ஃபஸ்ட் நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து லாங் ஹேண்ட் என்ன, ஷார்ட் ஹேண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைக்கு வந்து சொல்லணும். ஏன்னா லாங் ஹேண்ட் எதுக்கு, ஷார்ட் ஹேண்ட் எதுக்குன்னு குழந்தை முழுசாக அதை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் செகண்ட்ஸ்குள்ளேயே நீங்கள் போகணும். எடுத்தோடனையுமே அந்த 3 முள் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம 3ஐயுமே ஃபஸ்ட் எடுத்தோடனையுமே குழந்தைக்கு வந்து நம்ம காட்டக்கூடாது, சொல்லவும் கூடாது. இப்போ ஷார்ட் ஹேண்ட் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் டைம். குழந்தை கண்டிப்பாக 1 2 3 வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே 1 2 3 வந்து கண்டிப்பாக குழந்தைக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போது ஷார்ட் ஹேண்ட் வந்து நாம் வந்து ஹவர்ஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா போதுமானது. அந்த ஷார்ட் ஹேண்ட் எந்த நம்பர்கிட்ட இருக்குதோ அது வந்து அந்த மணிக்கு உண்டானது, அந்த டைம் அத்தனை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நாம் வந்து புரிய வச்சுக்கலாம். அதே மாதிரி லாங் ஹேண்ட் எதுக்கு உண்டானது அப்படின்னா மினிட்ஸ். நமக்கு 5th டேபிள் கவுண்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக போயிடும் குழந்தைக்கு. இப்போ வந்து 10 இப்போ இந்த வாட்சில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் வந்து 10th இருக்குது, லாங் ஹேண்ட் வந்து 12th இருக்குது. எப்படின்னா இப்போ 10 o'clock அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இது 1 மூவ் ஆகும்போது நம்ம அடுத்து என்ன சொல்லுவோம், 1 5 10 1 வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், நம்ம 5 சொல்லுவோமா? என்ன சொல்வீங்க அதை நீங்கள் இப்போது 10 o'clock, ஹவர் வந்து 10 o'clock, மினிட் வந்து 5 minutes. 10 o'clock கிராஸ் ஆகிட்டு அடுத்ததுக்கு வந்து 11 o'clock வந்து போகிறதுக்காக ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 5 10 20 அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து அப்படியே ஃபார்ம் ஆக போகுது. அப்படிங்கிறது வந்து இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டீங்கன்னா அது வந்து 5th டேபிள் கவுண்ட்டாக வந்து குழந்தைக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளால் சொல்ல முடியும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் ஷார்ட் ஹேண்டு, லாங் ஹேண்டு, ஷார்ட் ஹேண்டு, லாங் ஹேண்டு அந்த முள்ளை வந்து மாற்றி 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 வச்சு குழந்தைகிட்ட வந்து நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. இப்போ வந்து எத்தனை மணியில் வந்து நிற்குது அப்படிங்கிறத வந்து குழந்தை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா எக்ஸாம்பிள் வந்து இருக்குது. இப்போ இங்கே லாங் ஹேண்ட் எங்கே இருக்குது, ஷார்ட் ஹேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேளுங்க. அடுத்ததுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு வந்து நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். லாங் ஹேண்ட் எங்கே இருக்குது, ஷார்ட் ஹேண்ட் எங்கே இருக்குது, இப்போ வந்து எத்தனை கிளாக் வந்து இப்போ வந்து எத்தனை மணி ஆகிடுச்சு அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இந்த ஷார்ட் ஹேண்டும் லாங் ஹேண்டும் குழந்தை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து மினிட்ஸ் பற்றியே சொல்லிக் கொடுக்கவே ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கிளாக் எத்தனை மணி ஆயிருக்கு, 8 o'clock 9 o'clock 10 o'clock 7 o'clock அந்த கிளாக் வைஸ் வந்து குழந்தை ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக வந்து சொல்லிடணும். இது சொல்லி பழக்கப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இதுக்கப்புறம் தான் நீங்கள் இதுக்கு அடுத்த ஸ்டேஜஸ் தான் நீங்கள் வந்து எத்தனை மினிட் அப்படிங்கிறதுக்குள்ளேயே வந்து போகணும். இல்லாட்டி இந்த மாதிரி சும்மா கிளாக் மட்டும் நீங்கள் வரைஞ்சி கொடுத்துட்டு கீழே வந்து டைம் வந்து நோட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ எத்தனை மணி ஆகுதுன்னு சொல்லிவிட்டு லாங் ஹேண்டையும் ஷார்ட் ஹேண்டையும் வந்து குழந்தைய வந்து போட சொல்லி சொல்லுங்கள். அப்படி குழந்தை வந்து போடும்போது கரெக்டாக போடுறாளா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்க. இந்த ஹவர்ஸ் வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து ஹவர்ஸ் வந்து குறிக்கிறது, லாங் ஹேண்ட் வந்து மினிட்டை குறிக்கிறது அப்படிங்கிறத வந்து அது குழந்தை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து எங்கே போய்க்கலாம்னா நம்ம வந்து மினிட் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து போய்க்கலாம். எடுத்தோடனே ஹவரையும் மினிட்டையும் வந்து கன்வெர்ட் பண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து அது கண்டிப்பாக தெரியாமல் போயிடும், முழுசாகவே ஒன்றுமே தெரியாது. இப்போ ஹவரும் மினிட்டும் தனியாக பிரிச்சுக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆரம்பிக்கிறீங்கன்னா இப்போ வந்து 30 மினிட்ஸில் வந்து ஆரம்பிங்க. 30 மினிட்ஸு 1 hour, 30 மினிட்ஸு 1 hourங்கிறத வந்து கிளாக்கை மாற்றி 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 குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டே வாங்க. குழந்தை வந்து மினிட்ஸ் அதுக்கப்புறம் பழக்கப்படுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மினிட்ஸை வந்து பழக்கப்படுத்திட்டு போங்க.
பழக்கப்படுத்தும் போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 6க்குள்ளே மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கங்க. 1 வந்தால் 5 மினிட்ஸு, இது 10, 15, ஃபிஃப்த் டேபிள் கவுண்டிங் வந்து ஈஸியாக வந்து சொல்கிற மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருங்க. அது ஈஸியாக கம்ஃபர்டபுளாக போயிடும் குழந்தைக்கு. இந்த மினிட்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஹவரையும் மினிட்டையும் வந்து மிங்கிள் பண்ணி குழந்தைகிட்ட கொடுக்கணும். இப்போ எத்தனை ஹவர் எத்தனை மினிட்டுங்கிறது அதுக்கப்புறம் தான் கேட்கணும். எடுத்தோடனே ஹவர்ஸு மினிட்ஸு 2யும் ஒட்டுக்கா வந்து கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அது கன்ஃபியூஷன் ஆயிரும். இது என்ன 2 ஒரே முள்ளா இருக்குது அப்படிங்கிற மாதிரி குழந்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும்.